அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சித்திருந்தார். அவர் கூறும்போது முளைத்து 3 இலை கூட விடவில்லை, அதற்குள் இரட்டை இலையை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். அதிமுக போட்ட பிச்சையில் சட்டசபையில் 4 பாஜக எம்எல்ஏக்கள் உள்ளனர். 2026 தனியாக நின்று ஒரு சீட் ஜெயித்து பாருங்கள் என சவால் விடுத்திருந்தார். இதுபற்றி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளரிடம் பேசும்போது, பாஜக மட்டும் இல்லை என்றால் அதிமுக எதிர்க்கட்சியாக கூட இருந்திருக்க முடியாது. பாஜக ஓட்டுகளை மாநிலம் முழுவதும் அதிமுக வாங்கி உள்ளது என அவர் கூறினார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தேவையில்லாத கருத்துக்களை வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி வருகிறார். அரசியல் பெருந்தன்மை இல்லாமல் அவரது பேச்சு இருக்கிறது. அவரது பேச்சுக்கு பதிலளித்தால் அது தவறாக போய்விடும். பாஜக குறித்து மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் எதற்காக உழைக்கிறோம், எதற்காக களத்தில் இருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிற்கு எத்தகைய ஆட்சியை தர வேண்டும் என்பதற்காக பாஜகவினர் உழைக்கிறார்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இவையெல்லாம் தெரிந்ததாலேயே பாஜகவில் இருந்து 4 எம்எல்ஏக்களை தேர்வு செய்துள்ளனர். இந்த 4 எம்எல்ஏக்கள் அதிமுகவால் தான் பாஜகவுக்கு கிடைத்ததாக கூறுகிறார். 2024 சட்டசபை தேர்தலில் அதிமுக எத்தனை வாக்கு சதவிகிதத்தை பெற்றுள்ளது என்பதை முதலில் பாருங்கள். எத்தனை இடங்களில் டெபாசிட் கூட இல்லை, எத்தனை இடங்களில் 3வது இடம், எத்தனை தொகுதிகளில் 4வது இடம் என்பதை பார்த்தால் புரியும். எனவே இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடைசியாக காமராஜர் ஆட்சியில் தான் ஊழலற்ற அரசு இருந்தது. அதன் பிறகு அமைந்த அனைத்து அரசுகளிலும் எல்லா இடங்களிலும் ஊழல் எட்டி பார்த்து தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாமல் பாஜக வரும்போதுதான் ஊழலை ஒழிக்க முடியும். அதற்கான வேலையை ஏற்கனவே தொடங்கிவிட்டோம். அதற்கு முத்தாய்ப்பான கூட்டணியை லோக்சபா தேர்தலுக்கு உருவாக்கினோம். 2026 ஆண்டில் நிச்சயம் திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என கூறினார். செந்தில் பாலாஜி விடுதலை தாமதமாவதால் அமைச்சரவை மாற்றம் தாமதமாகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் இதுவரை வைக்கப்பட்ட வாதங்கள் கவனம் பெறுகின்றன. இந்த வழக்கில் வாதங்கள் மொத்தமாக நிறைவு பெற்றுள்ளன. கடந்த வாரம் இந்த வழக்கில் உத்தரவு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்று முதல் நாள் உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைக்க முடியாது, கண்டிப்பாக உத்தரவு பிறப்பிப்போம் என்று கூறியது. இதையடுத்து எழுத்துப்பூர்வமாக அமலாக்கத்துறை வாதங்களை வைத்தது. உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வில் செந்தில் பாலாஜி மனு விசாரணை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இனி வாதங்கள் இல்லாத நிலையில் விரைவில் செந்தில் பாலாஜி வழக்கில் முக்கிய உத்தரவு வரும் என்று கூறப்படுகிறது. கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். படுகொலை தொடர்பான வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் டாக்டர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என உத்தரவிட்டது. நீதியும் மருத்துவமும் தடைபடக்கூடாது என கூறியிருந்தனர். இதையடுத்து டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை ஏற்று பணிக்கு திரும்புகிறோம். நாட்டு நலன் கருதியும் மக்களுக்காகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை ரெசிடென்ட் டாக்டர்கள் 11 நாட்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புவார்கள். கொல்கத்தா விவகாரத்தை விசாரணை நடத்தியதற்காகவும் டாக்டர்கள் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுத்ததற்காக உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கந்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் போலியாக என்சிசி முகாம் நடத்தி 13 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். மேலும் 13 மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த காவிரிப்பட்டினம் காந்திநகர் காலனி சேர்ந்த சிவராமன் என்பவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். அரசியல் கட்சியை சேர்ந்த அவர் கட்சியில் இருந்தும் நீக்கப்பட்டார். மேலும் பள்ளி மாணவி பலாத்கார சம்பவத்தை மறைக்க முயன்றதாக பள்ளி முதல்வர், தாளாளர், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் உட்பட மேலும் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் சிவராமன் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இந்த நிலையில் எலிபேஸ்ட் மருந்தை சிவராமன் குடித்ததாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.